Hello friends, வணக்கம் and welcome back to my channel Bureau Creations. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோன்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி நீங்க இதுவரைக்கும் Bureau Creation சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம ப்ளீஸ் Bureau Creation சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை பிரஸ் பண்ணி சேவ் பண்ணிக்கங்க. வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வித்தவுட் ஃபர்தர் டிலே வாங்க வீடியோ பார்க்கலாம். இன்னையோட வ்ளாகில் குட்டியான அவுட்டிங் அண்ட் டேஸ்டியான ரெசிபியும் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். என்னடா இவ போர்டு எக்ஸாம்னு சொல்லிட்டு அவுட்டிங் போகிறாளே அப்படின்னு நினைக்கிறீங்களா? அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க. ஜென்ரலாக ஒரு நல்ல விஷயம் செய்கிறதுக்கு முன்னாடி குலதெய்வ வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லதுன்னு பெரியவங்க சொல்லுவாங்க. அதனால் போர்டு எக்ஸாமுக்கு முன்னாடி பையனை அழைச்சிக்கிட்டு குலதெய்வம் கோயிலுக்கு போகணும்னு நினச்சேன். பட் போன வீக் போக முடியல. அதனால் இந்த வீக் எர்லி மார்னிங்கே எழுந்து குளிச்சுட்டு கிளம்பிட்டோம். எங்களுடைய குலதெய்வம் பெரியபாளையம் பவானி அம்மன். ஸோ அந்த கோயிலுக்கு தான் கிளம்பி போயிட்டுருக்கோம். எர்லி மார்னிங்கே கிளம்புனதுனால இந்த சம்மர் சீசனில் இப்படி ஒரு கிளைமேட்டா அப்படிங்கிற நினைக்கிற மாதிரி ரொம்ப க்ளவுடியாக சூப்பராக இருந்தது. ஸோ அங்கங்கே நிறுத்தி ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு கோயிலுக்கும் போயிட்டோம். இந்த சீசனில் கோயிலில் எப்போதுமே கூட்டம் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால நல்ல வேளை நாங்கள் சீக்கிரமாக போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். என்னால் வீடியோ அங்கே ஷூட் பண்ண முடியல. பட் ரிலாக்ஸாக சாமி கும்பிட்டுட்டு பிரேக்ஃபாஸ்ட்டும் அங்கே முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட்டு ப்ரொக்கோலியை யூஸ் பண்ணி டேஸ்டியான ஒரு ரெசிபி செய்கிறதுக்காக கடாயில் தண்ணி சூடுபடுத்தியிருக்கேன். கூடவே ஒரு கப் அளவுக்கு ப்ரொக்கோலி கட் பண்ணி அதில் சேர்த்து கொஞ்சமாக உப்பு, 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து இந்த ப்ரொக்கோலியை வாஷ் பண்ணுறதுக்காக ஒரு 2 மினிட்ஸ் சூடுபடுத்திக்கிறேன். இப்படி சூடுபடுத்துறதுனால அந்த ப்ரொக்கோலி பூவில் இருக்கிற சின்ன சின்ன பூச்சிகள்லாம் வெளியில் வந்துடும். நெக்ஸ்ட்டு ஒரு பவுலில் 1 டீஸ்பூன் மைதா, 1 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 1 டீஸ்பூன் அரிசி மாவு, தேவையான அளவுக்கு உப்பு, காரத்துக்கு தகுந்த மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நம்ம ஆல்ரெடி வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்க ப்ரொக்கோலியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி 1/2 hour to 45 minutes மேரினேட் பண்ணி வச்சிடலாம். அடுத்து இந்த மேரினேட் பண்ண ப்ரொக்கோலியை ஆயிலில் டீப் ஃப்ரை பண்ணுறதுக்காக கடாயில் ஆயில் சூடுபடுத்தி அதில் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க ப்ரொக்கோலியை கொஞ்சமாக சேர்த்து ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு கோல்டன் ப்ரவுன் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு மசாலா ரெடி பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துருக்கேன். ஆயில் நல்லா சூடானதும் 10 பல் பூண்டு நைஸாக கட் பண்ணி சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். கூடவே சின்ன துண்டு இஞ்சியும் நைஸாக கட் பண்ணி சேர்த்து அதையும் பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி காரத்துக்காக ஒரே ஒரு பச்சை மிளகாவை நைஸாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். எல்லாம் வதங்கினதும் ஒரு கப் அளவுக்கு வெங்காயம் நைஸாக கட் பண்ணி சேர்த்து கண்ணாடி பதம்னு சொல்லுவாங்க இல்லையா, வதங்காமல் இருக்கிற அந்த ஸ்டேஜில் ஒரு கப் அளவுக்கு குடமிளகாவை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு குடமிளகாயும் நல்லா வதங்கினதும் இந்த ஸ்டேஜில் நம்ம சேர்க்க வேண்டிய சாஸ் ஐட்டம் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் சில்லி சாஸ், 2 டீஸ்பூன் சோயா சாஸ், 1 டீஸ்பூன் ரெட் சில்லி சாஸ், 1 டீஸ்பூன் டொமேட்டோ கெச்சப் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி 1 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவரை தண்ணியில் மிக்ஸ் பண்ணி அதையும் இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சுருக்க ப்ரொக்கோலியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். 2 to 3 மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டா ரெஸ்டாரண்ட்ஸில் சாப்பிட்ற மாதிரியான டேஸ்ட்டில் வீட்டிலையே சூப்பரான ப்ரொக்கோலி மஞ்சூரியன் ரெடி ஆகிடுச்சு.
கண்டிப்பாக இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். இன்னையோட vlog இதோட முடியுது. இந்த ரெசிப்பியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்கள் கமெண்ட்ஸை போஸ்ட் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் டியூரோ கிரியேஷன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங் அண்ட் யூஸ்ஃபுல்லான வீடியோவோட உங்களை மீட் பண்ணுறேன். டில் தென் பை ஃப்ரம் டியூரோ கிரியேஷன்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.